வணக்கம். நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்க எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மாரி செல்வராஜ் சாரோட வாழை அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம். இந்த படம் இந்த வாரம் தியேட்டருக்கு ரிலீஸ் ஆயிருச்சு. பட் இந்த படமும் எங்க ஊர்ல ரிலீஸ் ஆகல. அதனால நான் இங்கிருந்து வேற ஊர்ல போய் தான் இந்த படத்தை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஓகே, இந்த படத்துல டைரக்டர் மாரி செல்வராஜ், ப்ரொடியூசர் மாரி செல்வராஜ். ஓகே, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து சந்தோஷ் நாராயண் தான். இதுக்கடுத்து இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படி எடுத்துட்டோம்னா 2 மணி நேரம் 23 நிமிஷம் தான் இந்த படத்தோட காலமே. அதாவது கால அளவு நேரங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஓகே, இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு நிகிலா விமல் நடிச்சிருக்காங்க, கலையரசன் நடிச்சிருக்காரு, திவ்யா துரைசாமி நடிச்சிருக்காங்க, இன்னமும் பல ஆர்டிஸ்ட்களும் நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து அந்த ஊரை சார்ந்தவங்க நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி ஓகே, இங்கே தாண்டி படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த படத்துல ஹீரோ அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு சின்ன பையன் அந்த படத்தோட ஹீரோ. அவங்களோட குடும்பத்துல அந்த சின்ன பையன், அவங்க அக்கா, அவங்க அம்மா இந்த 3 பேர் தான். இதை தாண்டி இந்த பையனுக்கு வந்து ஸ்கூல்ல ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஊர்ல இருந்து ஒரு ஃப்ரெண்டா ஸ்கூல்ல போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கூட லீவ் டைம்ல வந்து இவங்க கஷ்டத்துக்காக அங்கேயும் இங்கேயும் கடனை வாங்கி, அதாவது அந்த வாழத்தார் கம்பெனிக்காரங்கள்ட்டயே வந்து கடன் வாங்கிக்கிறது, அங்க வேலைக்கு போய் வட்டி கழிச்சுக்கிறது, இந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ஹீரோவான அந்த சின்ன பையன் ஸ்கூல் லீவ் அப்பெல்லாம் வேலைக்கு போறான். பட் இருந்தாலுமே அவனுக்கு அது பிடிக்கல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் படிக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு ஆசையா இருக்கும். அதே மாதிரி அதே ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிற நம்ம நிகிலா மேம் அப்படியே சின்ன வயசு பசங்களாம் அந்த ஸ்கூல்ல சைட் அடிப்பாங்க டீச்சர், அந்த மாதிரி சைட் அடிச்சுட்டு ஜாலியா ஒரு லைஃப் போயிட்டு இருக்கும். இருந்தாலுமே கூட அவனுக்கு படிக்கிறதுலாம் இஷ்டம். நான் வந்து வாழைக்கா தூக்க போகல அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு முயற்சி பண்ணிட்டு இருப்பான். காலில் குத்திக்கிறது, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, நான் மாட்டை மேய்ச்சிட்டு போறேன், உடம்பு சரியில்லை, இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயம்லாம் போய் சொல்லிட்டு இருப்பான். பட் இருந்தாலும் ஒரு கட்டத்துல பார்க்கும்போது இது ஒரு பெரிய பிரச்சனையாகும். காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஒரு பிரச்சனை ஏற்படும். இதே டைம்ல பார்த்துட்டோம்னா அவங்க வீட்லயுமே ஒரு பிரச்சனை ஏற்படும். ரெண்டாவது, வாழத்தாருக்கு வந்து கூலி ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அந்த கம்யூனிஸ்ட் சீன் ஆகட்டும், இந்த பையன் நான் படிக்கணும், நான் வாழத்தார் ஏற்றலாம் போகல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைம் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிற அந்த ஒரு சீன் ஆகட்டுமே, இப்படிப்பட்ட ஒரு கதையில கிளைமேக்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதையே. ஏன்னா இது ஒரு படம், ஒரு கதை அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுதான் கதை, கிளைமேக்ஸ் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணி இருக்கும். இது மாரி செல்வராஜோட சின்ன வயசுல நடந்த உண்மை கதைகளை பயோபிக்கா படத்துல எடுத்திருக்காப்புல. அப்படிங்கிறப்போ உண்மை கதைன்னு அவர் சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் பயோபிக்னு கூட ஓப்பனா சொல்லிட்டாப்புல. அப்படிங்கிறப்போ இது உண்மை கதைக்கு எப்படி கிளைமேக்ஸ் வச்சிருப்பாங்க, எப்படி இன்டர்வல் வச்சிருப்பாங்க, ஓப்பனிங் எப்படி இருக்கும், இப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் தோணும். சினிமாவை சார்ந்தவங்களுக்கு தோணும். அந்த வகையில பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல ஒளிப்பதிவு வேற லெவல். வாழைன்னு அந்த டைட்டில காட்டுற ஒரு சீன் ஆகட்டுமே, படத்துல ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட் நிறைய வரும். நம்ம அந்த பையன் நடந்து வர சீன் ஆகட்டும், அந்த வாழைத்தோப்பு அவங்க மேக்கிங்ல மேல காட்டுற வந்து ஒரு சீன் ஆகட்டுமே, லாரியில மேல போற அந்த ஒரு சீன் ஆகட்டுமே, இப்படி ஏகப்பட்ட சீன்ஸ் வந்து படத்துல ட்ரோன் ஷாட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி அந்த வாழைத்தோட்டத்தை இவங்க காட்டுற ஒவ்வொரு பிரேமும் சூப்பரா இருக்கு. அதுவும் அந்த பையனை நடிச்சிருக்க ஆக்டிங் வேற லெவல்ங்க. உண்மையாலுமே விக்ரம் சூர்யாக்கு அப்புறம் அவர் தான் பெரிய நடிகர் அப்படிங்கிற மாதிரி தான் நடிச்சிருந்தாங்க. க்ளோஸ் அப் ஷாட்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. அதுவும் வந்து வாழைக்காய் தூக்க போறேன் அப்படிங்கிறப்போ அதே நிலைமையிலேயே அதே சிந்தனையிலே இருக்கிற ஒருத்தன் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் கூட தலையில வாழைத்தார் வச்சுட்டு போற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு தோணும். அந்த ஒரு செயல் அந்த சீன் வச்சதாகட்டும். ஒருவேளை சாப்பாடு, ஒரு சீன் சாப்பிடாம போயிடுவான், காலையிலயும் சாப்பிடாம போயிடுவான், மத்தியானமும் சாப்பிடாம இருப்பான். அந்த பசி மயக்கத்துல வந்து ஒரு வாழைத்தோப்புல வாழைப்பழத்தை பிச்சு தின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை தேடி பிடிச்சி மேலே ஏறி ஒரு பழத்தை உரிக்கிறப்போ ஒருத்தர் வந்து அடிப்பார். அந்த சீன்லாம் பார்க்கும்போது அங்கிருந்து டிரான்ஸ்லேட் ஆகி வீட்டுக்கு வந்தா வீட்டில் சாப்பிட்றப்போ நீ வேலைக்கு தானே போனேன், வாழைத்தாருக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு, வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லி அவனை அங்கே ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிடாம அடிச்சு துரத்த. அதுக்கப்புறம் ஒரு கிளைமேக்ஸ் ஒரு சீன் நடக்கும். அந்த சீன் நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும். பட் முழுக்க முழுக்க இது அவரை சார்ந்து நடந்த ஒரு உண்மை கதையை படமா எடுத்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து இன்னும் நிறைய இடங்கள்ல நம்ம பார்ப்போம். நார்மலா ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவோம், அந்த வாழைப்பழம் அந்த வாழைத்தார், அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கதை இருக்காடா. ஒரு கோயிலுக்கு போறோம், கோயிலுக்கு போகும்போது சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறப்போ சூடம்பத்தி இதெல்லாம் தாண்டி மெயினா வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பட் அந்த வாழைப்பழத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படிங்கிறப்போ எனக்கே பதட்டமாயிருச்சு. ஏன்னா எல்லா படமும் பார்க்கும் போதுமே படம் முடிஞ்சு எல்லாருமே ஒரு சஸ்பென்ஸா ஒரு ஃபீலிங்கா வெளியே வருவாங்க. ஆனா இந்த படத்தோட லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் வந்து எல்லாம் அழுதாங்க, தேட்டரே கப்பு சுப்புன்னு ஆயிடுச்சு அப்படிங்கிறத தாண்டி அந்த கிளைமேக்ஸ் படம் முடிஞ்சு ஸ்கிரீன் ஆஃப் பண்ணுவாங்க பாருங்க, டோட்டலா அந்த தேட்டரே கிளாப் பண்ணுச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்ச என்னோட லைஃப்ல ஒரு படம் முடிஞ்சு அந்த படத்துக்காக அந்த மக்கள் கிளாப் பண்றத நான் இந்த படத்துல தான் பார்த்தேன், வாழை படத்துல. ஏன்னா நிறைய நிறைய ஆக்டர்ஸ் நிறைய டேரக்டர்லாம் வந்து ப்ரீ ப்ரொமோஷன்ல படம் போட்டு காட்டி எல்லாருமே அழுதுட்டாங்க. நம்ம பாலா சார் ஆகட்டும்,
தங்கதுரை ஆகட்டும், இப்படி நிறைய பேர் அழுதுட்டாங்க. பட் அதுக்காகவாது படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறப்போ அவருக்கு உண்டான சில கேள்விகளும் அவருக்கு நடந்ததை படத்தா காட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்குது. பட் இருந்தாலும் இந்த வாழை தான் அவரோட முதல் கதை. அந்த முதல் கதையை ஃபர்ஸ்டே பண்ணிருக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, பட் யாருமே முதல் படமே இதை பண்ணா வந்து குப்பை படம் தள்ளிட்டு போயிடுறாங்க. அப்படிங்கிறப்போ அவர் ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகி வரணும் அப்படிங்கிறதுக்காகவே கர்ணன், மாமன்னன், பரியேறும் பெருமாள் இந்த மாதிரிலாம் படம் எடுத்து அதுக்கப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் வந்து மாமன்னன் படம் ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கும்போது இடையில கொஞ்ச நாள் கேப்ல தான் அந்த ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அதுமே கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் 4 படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் படம் இதுதான். என்ன படம் பார்த்தீங்கன்னா வாழை தான். 2வது படம் பார்த்தீங்கன்னா பரியேறும் பெருமாள். 3வது படம் கர்ணன். 4வது தான் மாமன்னன். ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு கதையை அடுத்தடுத்து இப்படி தான் வளர்ந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டெப் கொடுத்துருப்பாரு. பட் இருந்தாலுமே நிகிலவேமன் ஆகட்டும், நம்ம கலையரசன் சார் ஆகட்டும், திவ்யா துரைசாமி ஆகட்டும், எல்லாருமே கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. படம் அங்கங்கே சில விஷயம் லேக்காக தான் தோணுது. எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் ஏதாச்சும் மைனஸ் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, எனக்கு டெக்னிக்கலாகவும் சரி, படத்தில் நடித்த ஆக்டிவிட்டர்ஸும் சரி, எதுவுமே இந்த இடத்துல எனக்கு குறை சொல்லணும் அப்படின்னு தோணவே இல்லை. ஏன்னா லொக்கேஷன்லாம் அப்படி தேடி பிடிச்சிருக்காங்க. அந்த பையன் வீட்டுக்கு பின்னாடியே வாழை தோப்பு. அதை பார்க்கும்போது படம் ஃபுல்லாகவே அந்த வாழைங்கிற டைட்டில் தெரியணுங்கிறதுக்காக என்னமோ வாழை மரத்தை ஃபுல்லாகவே வச்சுருப்பாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள். அந்த படத்தை பற்றி நான் பேசிட்டே போவேன். ஏன்னா எனக்கு கண் கலங்கிய ஒரு திரைப்படம். ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஒரு 6 மாசமா குப்பை படமா வந்துகிட்டு இருந்துச்சு. குப்பை படமா வந்துகிட்டு இருந்துச்சுடா, ஒரு நல்ல படம் கூட வரலையாடா அப்படின்னு கேட்கும்போது மகாராஜா வந்துச்சு. அப்படி மகாராஜா வந்தோடனே டக்குன்னு பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள்ல தங்கலான் படம் வந்துச்சு. தங்கலான் படம் வந்த ஒரு கொஞ்ச நாள் பார்க்கும்போது ஒரு ப்ரமோஷன் கூட பண்ணாம ஒரு படம் ஓடிட்டு இருந்துச்சு. போகும் இடம் வெகு தூரம் இல்லைன்னு சொல்லி அந்த படத்தை பார்த்துட்டு நான் அதை விட கிளங்கிட்டேன். இப்படி நல்ல படங்களும் நிறைய வந்துட்டு இருக்கேடா அப்படின்னு நினைக்கும்போது எனக்கே தமிழ் சினிமாவை நடிக்கும்போது சந்தோஷமா தான் இருக்குது. பட் இருந்தாலும் இது மாதிரி நிறைய படங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். படம் நல்லா இருக்கு. டைம் இருந்துச்சுன்னா நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. ஏன்னா படத்துல அவ்வளோ சீன்ஸுமே பிடிச்சிருக்குது. அவங்க இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க. நான்லாம் பார்க்கும்போது ஒரு லாரி மேலேயோ டிராக்டர் மேலேயோ ஆளுங்களாம் வேலையை முடிச்சுட்டு உட்காந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்க என்னடா ஜாலியா போயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கும். அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது கண்ணு கலங்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் நீங்க டைம் இருந்துச்சுன்னா பாருங்க. ஏன்னா அந்த படத்தை பத்தி பேச எனக்கு கண்ணு தான் கலங்கும் அப்படிங்கிறது என்னால சொல்ல முடியல. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி.